ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி காடை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 3 சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே 2 காடை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது 2 பேர்த்துக்கு போதுமான அளவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு 3 போட்டுது. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளி 3 பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற காடையை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காடை இந்த மசாலா கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்கல, இப்போ தான் சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கனை கம்பேர் பண்ணும்போது காடை வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த அளவு தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸில் காடை வெந்துடும். நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அதிலே காடை ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு. இப்போ காடை நல்லா வெந்து இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டிட்டு ட்ரையாக வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், காடை ரோஸ்ட் வந்து தயார். இது ஒரு நல்லா சூடான சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.